ஹல்லேலூயா. போன வாரத்திலே நீங்கள் ஹல்லேலூயா நல்ல வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு கொடுத்தார்கள். இந்த நாளிலே போன நாட்களிலே நான் எடுத்த ஹல்லேலூயா செய்தி ஹல்லேலூயா ஏலியாவின் ஜெபம். ஏலியா 5 ஜெபத்தை ஜெபிச்சிருக்காங்க. பைபிளின் பிரகாரமாய் வசனத்தை நாம் வாசிக்கும் போது 5 ஜெபத்தை நாம் ஏலியாவின் ஜெபத்தை நாம் பார்க்கலாம். அதில் 1வது ஜெபம் தான் லாஸ்ட் டைம் நாம் பார்த்தோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஹல்லேலூயா யாருக்கு வேண்டி ஆகாப் என்ற ராஜாக்களுக்கு முன்னாடி ஏலியா போய் ஹல்லேலூயா நான் சொன்னானுடைய இந்த இடத்துக்கு ஹல்லேலூயா மழையும் பனியும் பெய்யவில்லை என்று யாருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் செய்தார்கள்? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் செய்தார்கள். அதனால 3 வருஷ காலமும் 6 மாச காலமும் அந்த இடத்திலே என்ன செய்யவில்லை? மழையும் பெய்யவில்லை, பனியும் பெய்யவில்லை. ஆனால் இந்த நாளிலே நாம் அதில் என்ன சிந்திக்க வேண்டியது என்னன்னா, நாம் வைராக்கியம் உள்ள ஜெபம் அதிலே ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். அதில் நேற்றுக்கு உபவாச கூட்டத்தில் சொன்னது போல அதில் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களிலே நாம் வாசிக்கும்போது எப்படி நாம் தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பத்தை செய்யணும் என்பதுதான் அதில் நேற்றைய தினங்களிலே நாம் பார்த்தோம். விண்ணப்பத்தை நாம் செய்யும் போது 1 தீமோத்தேயு தானே, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரமா 4ஆம் அதிகாரமும் தெரியல, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நேற்றுக்கு வந்தவர்கள் எந்த அதிகாரம் சொல்லிடுங்க? 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பிரதானமாய் சொல்லுகிறது எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அடுத்தது வாசிக்கும் போது நாம் எல்லாம் பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அப்போ நாம் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பம் எப்படி பண்ணணும்னா, முதலாவது நம்மளுடைய விண்ணப்பத்திலே ஒரு வேண்டுதல் இருக்கணும், அதுக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஜெபம் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு சோத்திரம் இருக்கணும். ஒரு ஆளுக்கு நாம் விண்ணப்பம் பண்ணும்போது இந்த 4 காரியங்கள் அடங்கி இருக்கணும் என்பது அதில் வேத வசனம் சொல்லுகிறது. நீங்க யாருக்கு வேண்டி ஜெபம் பண்ணும்போதோ இந்த 4 காரியங்கள் அடங்கி இருக்கும் போதுதான் அதில் ஒரு ஜெபம் அது பூர்த்திகரிக்கப்படும். நம்மளுடைய ஜெபத்திலே மேல்நோட்டமாய் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. ஏலியாவு கருத்தாய் ஜெபித்தா, அந்த ஜெபத்திலே தேவன் மீட்டிருந்தா, தேவன் மீட்டிருக்க போய் ஏலியாவு ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் செய்யும் போது அந்த வருஷத்திலே அந்த 3 வருஷ காலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பெய்யவில்லை? மழை பெய்யவில்லை என்று நாம் பார்க்க முடியுது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்போ மழை பெய்யவில்லை. எதனால? அதிலே தேவன் ஏலியாவின் பக்கம் நின்றார்கள். எதுக்காக ஏலியாவோடு தேவன் சஞ்சரித்தார்கள் என்று நாம் பார்க்கும்போது இஸ்ரவேலில் உள்ள ஜனங்கள் தேவனை விட்டு, தேவனுடைய உடன்படிக்கையை விட்டு அவர்கள் மீறி நடந்ததினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஏலியாவு அந்த இடத்திலே மன்றாட்டின் ஜெபத்தை ஜெபிக்கும் போது தேவன் ஏலியாவின் பக்கம் நின்றார்கள். அல்லேலூயா. நீங்களும் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே தேவன் பக்கமாய் நின்று ஜெபிக்கும் போது, அழிந்து போகிற ஜனங்களுக்கு வேண்டி திறப்பின் வாசலிலே நிற்கும் போது தேவன் நம்மளுடைய ஜெபங்களுக்கு இறங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். யாரும் தூங்கக்கூடாது. அப்போ இந்த நாளிலே தேவன் ஏலியாவின் ஜெபத்துக்கு இறங்கினது போல அதற்கு பிற்பாடு தேவன் சொல்லுகிறார், நீ கேரித்து ஆற்றங்கரையிலே போய் ஒளித்திருக்கும்படிக்காக ஏலியாவினிடத்திலே சொல்லி ஏலியாவு கேரித்து ஆற்றங்கரையிலே போய் ஒளித்திருக்கிறார். அவனுக்கு ஹல்லேலூயா தண்ணிக்காக, அவன் குடிக்கும்படிக்காக தண்ணி ஆற்றிலிருந்து எடுத்து குடிக்கணும். அவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கும்படியாக தேவன் காகத்தை கொண்டு ஏலியாவை போஷிப்பித்தார். 1வது 2வது அதே இடத்திலே அவன் அந்த ஆற்றின் கரையிலே தண்ணி வற்றி போகிற நேரத்திலே தேவன் திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தை ஏலியாவுக்கு உண்டாகி அவர் அந்த இடத்தில் இருந்து திரும்பவும் சாராபாத் என்ற விதவையின் வீட்டுக்கு செல்லும் போது அந்த விதவையை வைத்து தேவன் அவனை போஷிப்பிக்கும்படிக்காக தேவன் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். ஆமென். இதுதான் லாஸ்ட் நாட்களிலே நாம் பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஞாபகப்படுத்தும்படிக்காக தான் இதெல்லாம் சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஏலியாவு ஜெபித்த
அவர்களுடைய தேவனுடைய பக்கம் திருமணம் என்பதான ஆசை ஏலியாவுக்குள்ள இருக்க போய்தான் தேவன் அவனுக்குள்ள இருந்து தேவன் கிரியை செய்தார். இந்த நாளிலும் நாமும் இந்த நாளிலும் இப்படி ஜெபிக்கும் போது, அந்த வைராக்கியத்தோடு ஜெபிக்கும் போது, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, அதாவது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் கீழே வாசிக்கும் போது, ஒருவரும் கெட்டு போகிறது தேவனுக்கு சித்தமில்லை, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதனால ஏலியாவை தன்னுடைய ஜனங்களுக்கு வேண்டி மன்றாடும் போது, வைராக்கியத்தோடு ஜெபிக்கும் போது தேவனுடைய ஜெபத்தை கேட்டார். ஆமென். அப்பொழுது யாரும் கெட்டு போகிறது யாருக்கு சித்தமில்லை? கர்த்தருக்கு சித்தமில்லை. எதனால நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். தேவன் தன்னுடைய சாயலினாலே தேவனை ஆராதிக்கும்படிக்காக மனுஷரை இந்த பூமியில உண்டாக்கும் போது, தேவனை ஆராதிக்கும்படிக்காக மனுஷரை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே அனுப்பினார்கள். அந்த இடத்திலே இன்றைக்கு நாங்கள் திருநெல்வேலியில் ஒரு வசனத்தை பார்த்தது போல, அவர்கள் இச்சையினாலே அவர் கீழ்ப்படியாமலே அவர்களுடைய என்ன இழந்து போயிட்டு தேவனுடைய மகிமை அவர்கள் இழந்தார்கள். ஆமென். இச்சை ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவன் இச்சிக்கிறது மாம்ச இச்சைகளா இருக்கலாம். அந்த இச்சை நமக்குள்ள வரும்போது என்ன ஆகும் தெரியுமா? நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் தேவன் தருகிறதாய் ஆசீர்வாதங்கள் இந்த நாளிலே நாம் இழந்து போக வேண்டியதாய் இருக்கும். ஆமென். அப்போ அந்த இழந்து போகிற ஆசீர்வாதத்தை தேவன் விரும்பவில்லை. ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளணும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப தேவனுடைய சித்தம் அது ஆயிருக்கும் போது எதனாலே நாம் இன்னும் தேவனுக்குள்ளாக காணப்படவில்லை, தேவனுக்குள்ளாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் பார்க்கும் போது நம்மளுடைய சமூகத்திலே நான் கண்டுபிடிச்ச ஒரு ஃபார்முலா, நம்மளுடைய சமூகத்திலே ஜெபக்குறவு இருக்கிறது. வைராக்கியம் இல்ல, கீழ்ப்படிதல் இல்ல, இச்சைக்குள்ளாக உலகத்துக்கும் உலகத்தின் இச்சைகளுக்கும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவரவர்கள் தன் வழிகளிலே தன் ஆதாயத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தடுமாடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆமாவா இல்லையா? அதுதான் நம்மளுடைய நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க புரிஞ்சுக்கிடணும் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களுடைய ஆசீர்வாதம் நீங்க பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு சத்ருவானவன் உங்களுடைய மனக்கண்களை கட்டி வைத்து இந்த நாளிலே உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ரீச் ஆகிற நேரத்திலே ஒரு தடுமாற்றத்தை கொண்டு வந்து உங்களை பின்வாங்கும்படிக்காக சத்ரு செய்வார். அந்த உணர்வுள்ளவர்களாய் நாம் காணப்படணும். சத்ருவனுடைய தந்திரங்களுக்கு உணர்வுள்ளவர்களாய் நாம் காணப்படும் போது சத்ருவனுடைய தந்திரங்களை நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு நாம் ஜெபிக்கும் போது அத்தனை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் வேணுமா வேண்டாமா? 2025 ஜனவரி டிசம்பர் 31ஆம் தேதி 24 லாஸ்ட் டேஸ் அநேக ஆசீர்வாதங்கள் தேவன் உங்களுக்காக கொடுத்திருக்காங்க. எத்தனை ஆசீர்வாதங்களை நீங்கள் பிடித்து கொண்டு ஜெபிக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பிடித்து ஜெபிக்கும் போது அது தானா நம்மளை தேடி வரும். நீங்க தேடி போக வேண்டிய தேவையில்லை. இது நாம் அறிந்து கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிறதாய தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். இந்த நாளிலும் இரண்டாவது ஜெபம், ஏலியாவின் இரண்டாவது ஜெபம் என்னவென்றால் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 17-18 வசனங்களை வாசிக்கலாம். ஆகாப் ஏலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலே கலகம் பண்ணுகிறவன் நீர் அல்லவா என்றான். யாரை கலகம் பண்ணுகிறவன்? இஸ்ரவேலே கலகம் பண்ணுகிறவன். அதுக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 17-18 கீழ்ப்பட்டு வசனங்களை நாம் வாசிக்கும் போது அதை நாம் பார்க்கலாம். அதற்கு அவர், இஸ்ரவேலை கலகம் பண்ணுகிறவர் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகாலை பின்பற்றினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை
ஏலியாவை 3 வருஷ காலம் ஒளித்திருந்த பிற்பாடு திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாகிறது? ஏலியாவுக்கு உண்டாகிறது. நீ என்ன செய்யணுமா? நீ திரும்பவும் போய் ஆகாவின் இடத்தில் உன்னை காண்பி என்று சொல்லும்போது ஏலியா வந்து அந்த இடத்திலிருந்து ஹalleluya ஹalleluya எங்க இருந்த சாராபாத்தில் இருந்து எங்க வருகிறார்கள்? ஆகாவின் இடத்துக்கு வருகிறார்கள். போகிற வழிகளிலே ஹalleluya ஏலியா வந்து ஒபேதியா என்ற ஒரு ஹalleluya தேவ மனுஷனை பார்க்கிறார்கள். அந்த இடத்திலே ஒபேதியாவை பார்க்கும்போது ஒபேதியாவை தேவனுடைய சமூகம் அந்த இடத்திலே வச்சு பார்க்கும்போது ஏலியா அவனிடத்திலே நீ போய் ஹalleluya யாரிடத்திலே? ஆகாவினிடத்திலே போய் ஏலியா வந்திருக்கிறாய் என்று சொல்லு என்று சொல்லுகிறார்கள். அதற்கு ஒபேதியா ஹalleluya நீ என்னை சாகுபடிக்கோ இன்னும் திரும்ப நீ என்னை எங்க அனுப்புற? ஆகாவினிடத்துக்கு அனுப்புகிறியா? ஹalleluya இவ்வளவு நாள் உன்னை தேடாத நாடுகள் இல்ல, உன்னை தேடாத ராஜ்யங்கள் இல்ல, உன்னை ஹalleluya ஹalleluya எதற்காக தேடி இருப்பார்கள்? அவனை கொல்லும்படிக்காக, ஏலியாவை கொல்லும்படிக்காக தேவனுடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொன்று ஹalleluya மடித்து போடும்படிக்காக அவர்கள் ஏலியாவை தேடினார்கள். தேவனுடைய கட்டளை பிரகாரம் ஏலியா ஒளித்துக் கொண்டு திரும்பவும் அவன் எங்க வருகிறான்? ஹalleluya ஆகாவை பார்க்கும்படிக்காக வருகிறான். இதெல்லாம் சொல்லி பேசி முடிச்ச அந்த ஒரு சினாரியோ முடிந்த பிற்பாடு ஒபேதியா போய் ஆகாவின் இடத்திலே போய் சொல்லுகிறார், ஹalleluya நீ தேடிக்கொண்டிருக்கிறாய், ஏலியா வந்து கொண்டிருக்கிறார், ஹalleluya இவன் ஹalleluya என்ன செய்கிறான்? வந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லும்போது ஆகாவு தன்னுடைய ரதங்களோடும் ஹalleluya குதிரைகளோடும் ஏலியாவை எதிர்கொள்ளும்படிக்காக வழியிலே நிற்கும் போது ஏலியாவை பார்த்த உடனே சொல்லுகிறாய் என்ன தெரியுமா? நீ ஹalleluya எங்களை கலகம் இஸ்ரவேலை கலகம் பண்ணுகிறவன் நீ அல்லவா? அப்படி ஒரு கேள்வி ஏலியாவை பார்த்து யார் கேட்கிறாங்க? யார் கேட்கிறாங்க? கேள்வி ஆன்சர் அதெல்லாம் அதுல இருக்கு. ஆகாவு கேட்கிறவா? பைபிள் வாசிக்கிறவங்க எங்க கவனிக்கணும். ஆமென். பைபிள் வாசிக்கிறவங்க கான்சென்ட்ரேஷன் மாறக்கூடாது, இங்க கவனிக்கணும். அதனால ஏலியாவை பார்த்து யார் சொல்லுகிறா தெரியுமா? ஆகாவு சொல்லுகிறான். 18ஆம் அதிகாரத்திலே நீங்க எடுக்கும் போது அதனுடைய 24ஆம் வசனத்தை 17-18 வாசிக்கும் போது இப்ப வாசி வசனம் வாசி. அதற்கு அவன் இஸ்ரவேலை கலகம் பண்ணுகிறவன் நான் அல்ல. யாரை விட்டு? கர்த்தராகிய தேவனை விட்டு பாகாலை பின்பற்றினால் நீயும் உங்களுடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலுக்கு கலகம் பண்ணினார்கள். யாரை விட்டு திரும்பினார்கள்? தேவனை விட்டு அவர்கள் எங்க போனார்கள்? பாகாலை தேடி போனார்கள். பாகால் என்ற போது நமக்கு தெரியும் உலகமும் உலகத்துக்குரிய காரியங்களும் அதில் விக்கிரகாராதனைகளை காட்டுகிறது. மெயினா விக்கிரகாராதிகள். அப்போ அந்த விக்கிரகாராதிகளை இஸ்ரவேல் ஜனங்கள் பின்தொடர போய் அங்கு என்ன நடக்குது? பலத்த க்ஷாமம் அந்த இடத்துல நடக்கிறது. அந்த வருஷம் 3 வருஷ காலம் மழை பெய்யவில்லை என்றால் இந்த நாட்களிலே விவசாயம் பண்ண முடியாது. மாடுகளுக்கு தண்ணி இருக்காது, ஆடுகளுக்கு ஹalleluya என்ன கொடுக்க முடியாது, அதுகளுக்கு தேவையான தீவனங்கள் நாம் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் ஏற்பட்ட காலத்திலே ஹalleluya ஏலியாவை ஆகாவை எதிர்கொண்டு போகிறார். அந்த நேரத்தில் தான் ஏலியாவின் இடத்திலே ஹalleluya கேட்கிற கேள்வி. அப்ப திரும்ப ஏலியாவின் இடத்திலே நான் அல்ல நீங்க சொல்லணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசும்போது, பேசப்படுகிற வார்த்தைகளை கேட்கும்போது அவர்களுக்கு துணை நின்று நீங்க பேசக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறவர்களாய் நீங்க காணப்படும் போது இந்த நாளிலே பாகாலை பின்பற்றுகிறவர்கள் உங்களை பின்பற்றி வருவார்கள், எதிர்கொண்டு வருவார்கள். ஏலியாவை எதிர்கொண்டு போனது போல உங்களை எதிர்கொள்ளும்படிக்காக தேவன் ஆளுகளை அனுப்புவார்கள். ஆமென். அப்ப பாகாலை பின்பற்றுகிறவர்கள் ஹalleluya எதற்காக பின்பற்றினார்கள்? அவர்கள் கர்த்தராகிய தேவனை அவர்கள் என்ன செய்தார்கள்? ஹalleluya அவர்களுடைய கட்டளைகளை மீறி ஹalleluya பாகாலை பின்பற்றி விக்கிரகாராதனைக்கும் அதனுடைய காரியத்துக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்ததினாலே அவர்கள் தேவனை மறந்து விட்டார்கள். எதற்காக அவர்கள் மறந்து விட்டார்கள்? எகிப்தில் இருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்த தேவனை அவர்கள் மறக்கடித்தார்கள். அதனால அவர்கள் என்ன செய்தார்கள்? ஏலியாவை வைத்து அந்த ஜனங்களை தேவனுடைய சமூகத்திலே திருப்பும்படிக்காக, அந்த ஜனங்களை தேவனுடைய சமூகத்திலே திரும்ப கொண்டு வரும்படிக்காக ஏலியா பிரயாசப்படுகிறார். எத்தனை ஜனங்கள் இந்த நாளிலே உங்களுடைய ஜனங்கள் அழிந்து போகிறார் என்பதை நீங்க நினைத்து அவர்களுக்காக அவர்களை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வரணும் என்பதை நீங்க எத்தனை பேர் அவர்களுக்காக ஜெபிக்கிறீங்க என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால்
நாளிலே நீங்கள் திரும்பவும் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஏலியாவின் தேவன் ஏலியாவோடு கூட இருந்தது போல உங்களோடு கூட இருந்த தேவன் உங்களை வழிநடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏலியாவின் தேவன் அவர்களை பின்பற்றி யாரு ஆகாவு வந்துட்டு கேட்கிறாங்க, யாரும் பின்மாறி போனார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி போனார்கள். நாம் நினைக்கணும், பிரிய தேவ ஜனங்களே, நம்மளை மீட்டு கொண்டு வந்த தேவனை நாம் ஒரு நாடு மறக்க கூடாது. எதுக்கு தெரியுமா? நாம் எங்கேயோ கிடந்திருந்தோம், அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருந்தோம். ஆனாலும் நம்மளே தகுதி இல்லாத நம்மளை ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்தி இந்த தேவனுடைய சமூகத்தில் உட்கார வைக்கிற தேவனை நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது. அல்லேலூயா. நாம் எங்கேயோ சேற்றில கிடந்தோம், அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருந்தோம். யாருக்கும் வேண்டாத உன்னை தேவன் உன்னை தெரிந்தெடுத்து ஆண்டவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது. நீ தேவனுக்கு என்று எழுப்பி பிரகாசிக்கணும், அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீ எழுப்பி பிரகாசிக்கும் போதுதான் அந்த இடத்தில் ஒரு விடுதலை நடக்கும். ஏலியா எழுப்பினா, தன்னுடைய ஜனங்களுக்கு வேண்டி எழுப்பினா. அதற்கப்புறமும் அது கீழே வாசிக்கும் போது அப்பொழுது ஏலியா என்ன சொல்லுகிறான், இப்பொழுது நீங்க எல்லாரும் எங்க வரணுமா? கர்மேல் பர்வதத்துக்கு. எத்தனை தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு வர சொல்லுகிறார்கள்? 450 பேர். 400 என்னிடத்திலே கூட்டிக் கொண்டு வாருங்கள். அப்படியே ஆகாப் கர்மேல் பர்வதத்துக்கு கூடி வரும்படி செய்தார். குந்தி குந்தி நடக்கிறீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். நான் ஒருவன் மாத்திரம் போதும். அப்போ ஏலியா யாரிடத்திலே? ஆகாவினிடத்திலே கட்டளை கொடுக்கிறார்கள். என்ன கட்டளை கொடுக்கிறார்கள் தெரியுமா? ஹalleluya. தோப் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்களும் பாகால் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? டோட்டல் 850 பேர் டோட்டல். அவர்களை கூட்டி நீ எங்க வரணுமா? கர்மேல் பர்வதத்துக்கு மேலே வா. அந்த இடத்திலே நாம் என்ன செய்யணும்? 2 காளைகளை எடுப்போம். அந்த இடத்திலே 2 காளைகளை எடுத்து நீ ஒரு காளையை வைத்துக்கோ, நான் ஒரு காளையை வைப்பேன். ஹalleluya. நீ ஒரு காளையை நீ என்ன செய்யணும்? யாகம் செய். நான் ஒரு காளையை யாகம் செய்கிறேன் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி ஹalleluya ஆகாபினிடத்திலே ஏலியா சொல்லுகிறார். அந்த நேரத்திலே ஏலியாவினுடைய சத்தத்துக்கு ஹalleluya யாரு கீழ்ப்படிறாங்க? ஆகாப் கீழ்ப்படிந்து அத்தனை தீர்க்கதரிசிகளையும் கூட்டிக் கொண்டு எங்க போறாங்க? ஹalleluya கர்மேல் பர்வதத்திலே போறாங்க. அந்த கர்மேல் பர்வதத்துக்கு செல்லும் போது அவர் அங்க என்ன நடக்குது? ஏலியா சொல்லுகிறார், உங்க தீர்க்கதரிசிகள் இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். அல்லேலூயா. நீ ஒருவன் மாத்திரம் இருந்தாலும் உனக்குள்ள இருந்த கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் போது அல்லேலூயா அது அநேக ஜனங்களை ஆண்டவர் பக்கமாய் திருப்பும்படிக்கான வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அல்லேலூயா பாகாலை பின்பற்றுகிறவர்கள் உங்களை பின்பற்றி வருவார்கள். எத்தனை பேருக்கு வசனம் புரியுதுன்னு தெரியல? அல்லேலூயா. அப்போ பாகாலை பின்பற்றுகிறவர்களும் தேவனை பின்பற்று. நீ பாகாலை பின்பற்றுகிறா இருந்தா பாகாலை பின்பற்று, நீ கர்த்தரை பின்பற்றுகிறதா இருந்தா கர்த்தரை பின்பற்று. ஆனா யாராச்சும் ஒரு ஆளை நீ சேவிக்கணும். ஆண்டவருக்குள்ளே வந்து இருமனதுள்ளவர்களாய் குந்தி குந்தி நடக்கிறார்கள் பாத்தீங்களா? அவர்களை ஒரு நாள் நான் நம்ப கூடாது. என்ன தெரியுமா? அந்த பக்கம் சாய்வாங்க, இந்த பக்கம் சாய்வாங்க. காற்றில் அடிக்கிறார் நாடனையை போல அவர்கள் குண்டி குண்டி கொண்டே இருப்பார்கள். ஒரு நிலவரமான ஆவி இல்லாதவர்களாய் காணப்படுவார்கள். அதாவது ஏலியா அந்த இடத்துல சொல்லுகிறார்கள், நீங்கள் இருமனதுள்ளவர்களாய் எவ்வளவு நாள் நீங்க இப்படி குண்டி குண்டி நடப்பீர்கள்? அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாகவில்லையா? நீ தேவனுக்காக என்னத்தை செய்தாய்? உன்னுடைய தேவனுக்காக நீ எவ்வளவு ஜனங்களை ஆதாயம் செய்தாய்? இந்த நாளிலே எத்தனையோ ஜனங்கள் உங்களுடைய கிராமத்தில் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், உங்க கண்ணு முன்னாடி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவர் உணர்த்திக் கொண்டிருக்கிறார், நீ
நீ கர்த்தரை மட்டும் பின்பற்று. நீ கர்த்தரையும் பின்பற்றின பிற்பாடு ஹalleluya பாகாலை பின்பற்ற போனா அஞ்சனம் பார்க்கிறதுக்கோ ஹalleluya குறி கேட்கிறதுக்கோ ஹalleluya நான் பார்க்கிறதுக்கோ நீ போனீங்கன்னா கர்த்தர் உன் கூட உன் பட்சத்திலே இருக்க மாட்டார். ஆமென். இந்த நாளிலே நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்திலே நின்று கொண்டு ஆவியானவர் உணர்த்துகிறதை நான் சொல்லுகிறேன். ஹalleluya ஆவியானவர் சொல்லுகிறார், நீ குறி பார்க்கிறதுக்கோ நாள் பார்க்கிறதுக்கோ அஞ்சனம் பார்க்கிறதுக்கோ நீ இந்த நாளிலே ஹalleluya சுத்தி குன்றி குன்றி நடக்கிறாயே, கர்த்தர் நெருக்கிறார். இந்த நாளில் எச்சரிக்கையாயிருங்கள், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். ஹalleluya அதனுடைய ஹalleluya தேவனுடைய சித்தத்தின்படி நீ நடக்கவில்லைன்னா உனக்கு ஹalleluya பரலோக ராஜ்யத்திலே ஹalleluya என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இந்த இடத்திலே இடம் கிடைக்காது. நீ இவ்வளவு நாள் கிறிஸ்தவர் என்று ஆண்டவரை பின்பற்றினேனே, ஹalleluya கர்த்தாவே கர்த்தாவே என்று ஆண்டவருடைய நாமத்திலே நான் ஜெபித்தேனே, அநேக பேய்களை விரட்டினேனே. ஆனால் ஆண்டவர் அந்த நாளிலே சொல்லுவா, நான் உன்னை அறியேன். அல்லேலூயா அல்லேலூயா. நீ தேவனை பின்பற்றினா அந்த வைராக்கியம் உனக்குள்ள வரணும், வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்படணும். ஒரு ஏலியா செபித்தது போல ஏலியா திரும்பவும் கர்மேல் பர்வதத்துக்கு மேலாய் ஹalleluya போய் நிற்கும் போது ஹalleluya அவர்களுக்குள்ள 2 காளைகளை கொண்டு வந்து 2 காளைகளை என்ன செய்தார்கள், டிவைட் பண்ணினார்கள். டிவைட் பண்ணிவிட்டு அந்த இடத்திலே ஒரு காளைகளை கொடுத்து அவர்களிடத்திலே நீங்கள் உங்கள் தேவர்களை நீங்கள் கூப்பிடுங்கள், ஹalleluya கூப்பிட்டு ஹalleluya நீங்கள் யாகத்தை ஹalleluya பலியை ஹalleluya செய்யுங்கள் என்று சொல்லி ஹalleluya முதலாவது நீங்கள் செய்யுங்கள், அதுக்கப்புறம் நான் என்னுடைய தேவனை கும்பிடுகிறேன் இல்லைன்னா நான் கூப்பிடுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலே 2 டிவைடிசம் உண்டாகிறது. அந்த இடத்திலே திரும்பவும் ஏலியா என்ன செய்கிறார், ஹalleluya தேவனை நோக்கி ஒண்ணுமே பேசவில்லை. இவர்கள் பலிகளை செலுத்த ஆரம்பிக்கும் போது காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் அவர்களுடைய ஹalleluya சரீரங்களை ஹalleluya என்ன செய்யலாம் அதில் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய சரீரங்களை அவர்கள் வேதனைப்படுத்தி ஹalleluya குன்றி அவர்கள் அழைத்தார்கள். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர்கள் அழைத்தார்கள். ஹalleluya பாகாலின் தேவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. புரியுதா உங்களுக்கு? பாகாலின் தேவன் அது கீழே வாசிக்கும் போது நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது எலியா நோக்கி கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் வீற்றிருக்கிறவன் நான் ஒருவனே, பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போது 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். 2 காளைகளை எங்களிடத்திலே கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்தமாக சுட்டிட்டு நெருப்பு போடாமல் விறகுகளில் வைத்து கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படி செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். ஒரே ஒரு இது அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க, நீங்க என்ன செய்யக்கூடாது, நெருப்பு போடக்கூடாது. நெருப்பு போடாமல் நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் தேவனை நீங்கள் என்ன செய்யணுமா, கூப்பிடுவீங்களா? நெருப்பு போடாமல் ஏலியாவு சொன்ன கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். திரும்பவும் அவர்கள் பலிகளை செலுத்தும்படிக்கு எல்லாம் ரெடி பண்ணி விறகுகள் வைத்து காளையை பாகம் பண்ணி துண்டு துண்டா வைத்து அவர்கள் பலி செலுத்தும்படிக்காக அந்த பலிபீடத்தின் மேல் வைத்தார்கள். அவர்கள் 880 பேர் எல்லாரும் கூடி நின்று அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த பலிக்கு முன்னாடி நின்று அவர்கள் தேவர்களை கூப்பிட்டார்கள். எத்தனை தேவர்கள் இருப்பார்கள்? அது தீர்க்கதரிசிகள். எத்தனை தேவர்கள் அவர்களுக்கு இருப்பார்கள்? 33 கோடி தெய்வங்கள் இருக்காங்க. அந்த 33 கோடி தெய்வங்களை அந்த நேரத்தில் அவர்கள் கூப்பிட்டார்கள். கீழே வாசிக்கும் போது நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். மத்தியானம் வரைக்கும் கூப்பிட்டார்கள், பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. குதித்து ஆடினார்கள். எப்படி செய்தார்களா? ஆடினார்கள். எப்படி ஆடினார்களா? மத்தியான வேளையிலே யாரு பிரயாசம் பண்ணுகிறாங்க?
ஏலியா ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்கிறார். ஏலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரைத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவன் தாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அலுவலாயிருப்பான், பிரயாணம் போயிருப்பான், ஆனால் தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாகும் என்றான். அவர்கள் உரைத்த சத்தமாகி கூப்பிட்டு ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் யார் எதனால கீறிக்கொண்டார்கள்? கத்திகளாலும் ஈட்டிகளாலும் கீறிக்கொண்டார்கள். மத்தியான வேளை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரமா ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது ஏலியா போதும். அவர்கள் காலையிலிருந்து மத்தியானம் அந்திபலி செலுத்த நேரம் மட்டும் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அந்த கூப்பிடுகிற நேரத்திலே அவர்கள் சத்தத்தை கேட்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அவர்களுடைய தங்களுடைய சரீரத்தை கத்தி கொண்டு வெட்டி அலில் ஈட்டி கொண்டு குத்தி ரத்தம் வடியும் மட்டும் அவர்களுடைய தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆனாலுமே அவர்களுடைய தேவன் அவர்களுக்கு பதிலளிக்கவில்லை. ஆமென், ஆமென், ஆமென். ஆனால் அதற்கு பிற்பாடு ஏலியா சொல்லுகிறார், அப்பொழுது ஏலியா சகல ஜனங்களையும் நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் யாருக்கு அவர்கள் சம் டைம் கொடுத்தார்கள்? பாகாலை சேவிக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு அவர்கள் நேரத்தை கொடுத்தார்கள். காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் அந்திபலி நேரம் மட்டும் அவர்களுக்கு நேரம் கொடுத்து அவர்களுடைய தேவன் அவர்களுக்கு பதிலளிக்காத காரணத்தினாலே ஏலியா அவனுடைய நேரத்தை பயன்படுத்த ஆரம்பித்தான். ஏலியா அவர்களை நோக்கி என்கிட்ட வாருங்கள் என்று சொல்லி அவனுக்கு கொடுத்த காலையே அவன் என்ன செய்கிறான்? கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை என்ன செய்தார்கள்? செப்பனித்தார்கள். உனக்கு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரனால் உண்டான கோத்திரங்களுடைய லெக்கத்தின்படியே 12 கற்களை என்ன செய்தார்கள்? எடுத்து அதற்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காலையை விறகுகளின் மேல் வைத்தார். பிற்பாடு அவன் நீங்கள் ஊற்றினார்கள். போதும். ஏலியா என்ன செய்தார்? பலிபீடத்தை கட்டினார், செப்பனித்தார். அதிலே இடிந்து கிடந்த பலிபீடத்தை அவன் செப்பனி பார்த்தான். என்ன செய்தான்? அவனே அதை கரெக்டா திரும்பவும் கட்டினான். இந்த நாளிலே இடிந்து கிடக்கிறதாயே நம்மளுடைய வாழ்க்கை நாம் இன்னும் திரும்ப கட்டணும்னா ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கணும். நாம் நினைக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை நாம் ஆண்டவரை அறிந்திட்டோம், இனி நாம் இப்படி இருந்தா போதும். இல்ல, இத போதாது. உன்னுடைய வாழ்க்கை இந்த நாளிலே ஆலனியே என்ன செய்து கொண்டிருக்கிறது? இடிந்து கிடக்கிறது. அந்த இடிந்து கிடக்கப்பட்ட அந்த பலிபீடத்தை நாம் இந்த நாளிலே செப்பனிக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதாயா? தேவனை விட்டு தூர போகிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆலனியே நீ தேவனை விட்டு தூரம் போனானா இன்னொரு ஆளை அதனிடத்திலே நிரப்பும்படிக்காக தேவன் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே நீ செப்பனி பார்த்து நான் உன்னுடைய சமூகத்தில் வாரேன்னு சொன்னாலும் உனக்கு என்ன இல்ல, அந்த நேரம் உனக்கு கிடைக்காது. இந்த நாளிலே கிடைக்கிற நேரத்தை நீ செப்பனி பார்த்துக்கோ. வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நேரத்தை காலத்தை ஒவ்வொரு நாளும் தேவன் அதிக
சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? இன்றைக்கும் நாளைக்கும் அவர்கள் சரியாவார்கள், இன்றைக்கு நாளைக்கு அவர்கள் திரும்புவார்கள், தேவன் பக்கம் திரும்புவார்கள் நினைத்து கோடாலியானது மரத்தின் சவுட்டிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் இறங்குவார். இல்லாத பட்சத்திலே கோடாலியானது மரத்தின் கீழே வைக்கப்படும். ஆமென். அதனால இந்த நாளிலே அதற்கப்புறம் அது செப்படி பார்த்த பிற்பாடு ஏலியா தன்னுடைய காரியங்களை எல்லாம் செய்து அந்த இடத்திலே காடையை எடுத்து அதை துண்டாக்கி அந்த விறகு மேலே வைத்து அவன் என்ன செய்கிறான்? தண்ணி பாயும்படிக்காக விதை போடும்படிக்காக ஒரு வாய்க்காலை கட்டி அந்த இடத்திலே விதைகளை போட்டு அதற்கப்புறம் அவர்களிடத்திலே சொல்லி எத்தனை குடம் தண்ணி? 4 குடம் தண்ணி வைத்து 3 தடவை ஊத்த சொல்லுகிறார். ஒரு குடம் ஆபிரகாமின் பேருக்கோ, இன்னொரு குடம் யாக்கோபின் பேருக்கோ, இன்னொரு குடம் யார் பேருக்கோ? ஈசாக்கின் பேருக்கும் யாக்கோபின் பேருக்கும். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் பேர்ல 4 குடம் தண்ணீர். இந்த 4 குடம் தண்ணீர் அவர்கள் ஊற்றும் போது 12 குடம், அந்த 12 குடம் தண்ணி அவர்கள் ஊற்றும் போது இஸ்ரவேல் கோத்திரத்தின் படி பார்க்கும் போது இஸ்ரவேல் கோத்திரத்தின் படி 12 என்ன இருக்கிறது? 12 கோத்திரங்களாய் இருக்கிறது. உங்களுக்கு புரியலையா? 4 குடம் என்றால் ஒரு குடம் 4 ஒரு தடவை 4 குடம், அந்த 4 குடம் 3 தடவை ஊற்றும் போது 12 குடம். அந்த 12 குடம் என்பது இஸ்ரவேல் கோத்திரத்தின் பிற்பாடு யாக்கோபினுடைய பிள்ளைகளையா அந்த 12 பிள்ளைகள் பேருகள் தான் அந்த 12 கோத்திரங்கள். அதன்படி அந்த 12 குடம் தண்ணியே அதன் மேலே ஊற்றுகிறான். அதற்கப்புறம் என்ன செய்துட்டு? தண்ணி எங்க ஓடிட்டு? பலிபீடத்தின் சுற்றி ஓடிட்டு வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பிட்டு அந்திபலி செலுத்தும் நேரமாயிட்டு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியத்தை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் என் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்புவீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று கேட்டருளும் என்றான். போதும். என்ன செய்தார்கள்? ஏலியா அந்த பலிபீடத்தில் நின்று தேவனை நோக்கி கூப்பிட்டார். யாரை நோக்கி கூப்பிடணும்? நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். சபைக்கு வந்த யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். சபைக்கு நீ ஆராதிக்க வந்த யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அடுத்துள்ளவங்க என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறாங்க, அடுத்தவங்க கை தட்டுறாங்களா, அடுத்தவங்க கை தட்டாம இருக்கிறாங்க, கண்ணை மூடுறாங்களா? மூடனே அது நீ பார்க்க கூடாது. நீ பார்க்க வந்தது யாரு? உன் தேவனை நீ பார்க்க வந்திருக்கிறாய். அந்த தேவனை நீ பார்க்க வரும்போது அந்த இடத்திலே நீ கண்களை மூடி கரங்களை தட்டி நீ ஆராதிக்கும் போது உன் பலிபீடங்கள் செப்படி பார்க்கப்படும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு மாம்சமான ஹிருதயத்தை மட்டும் இந்த இடத்துல வைத்து ஆவி எந்த இடத்துல விட்டுட்டு இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா ஆவியானவர் இறங்க மாட்டார். நீ தேவனுடைய சமூகத்தில் வந்தா தேவனுக்கு முதலாவது நீ கீழ்ப்படியணும். தேவனுடைய சமூகத்துக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய சமூகத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது ஆவியானவர் உன் மேல அசைவாடுவார். ஒன்னே ஏலியா செய்தார். அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? ஒரே ஒரு ஆள் மீண்டிருந்தார். அந்த ஒரு ஆளுடைய மீண்டிருப்புக்கு தேவன் பதில் கொடுத்தாரா இல்லையா? நீ வைராக்கியமாய் உன்னுடைய கிராமத்தில் நீ ஒரு ஆள் நின்றாலும் நீ வைராக்கியமாய் தேவனுடைய சமூகத்தில் நீ நிற்கும் போது உனக்காக தேவன் இறங்குவார். நீ யாரையும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. சபைக்கு வந்த நீ அவர்களை பார்க்க வேண்டிய தேவையில்லை. அவர்களை நேரத்துக்கு வருவாராங்களை நோக்க வேண்டிய தேவையில்லை. நீ உன்னை பார். நீ உன்னை பார். நீ யாரை பார்க்க வேண்டாம். நீ ஆண்டவரை பார்க்க வந்த ஆண்டவரை பார்த்துட்டு போ. மற்றவர்களை பார்க்கிறது நம்மளுடைய வேலை இல்லாத கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அது கர்த்தருடைய வேலை. உன்னுடைய வேலை என்னது? நீ கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நீ ஆராதிக்கணும், நீ தொழுது கொள்ளணும். உன் முழு இருதயத்தை தேவனுக்கென்று பலிபீடத்திலே ஜீவனுள்ள பலியாகி நாம் சமர்ப்பணம் செய்யும் போது கர்த்தரின் பலிபீடத்தின் மேல் இறங்குவார். நம்மளே நாம் ஜீவ பலியாய் அர்ப்பணம் செய்யணும். ஆமென். அப்பொழுது கர்த்தரை நோக்கி ஏலியா கூப்பிடுகிறார்.
கூப்பிடுகிற நேரத்திலே அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து என்ன வந்தது? ஒரு அக்கினி இறங்கிட்டு. சத்தமா வாசிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்து தண்ணீரும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாம் இதை கண்டபோது என்ன செய்தார்கள்? முகக்குப்புற விழுந்தார்கள். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று. ஹல்லேலூயா. நீ கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று மற்றவர்கள் சொல்லணும்னா நாம் தேவனுடைய சமூகத்திலே இடிந்து கிடக்கிறதாய பலிபீடங்களை சப்பினி பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே எந்த இடத்திலே நாம் இழந்து போயிருக்கிறோமோ, நமக்கு பெற்ற அபிஷேகம், அதாவது அந்த இடத்திலே தண்ணீரை ஊற்றினார்கள். உன் மேல தண்ணீர் ஊற்றப்படணும், உன் மேல அபிஷேகம் ஊற்றப்படணும். உன் மேல அபிஷேகம் இருக்கும்போது ஹல்லேலூயா புறஜாதியார் உன்னை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்திலேயே தேவன் யார் என்று அதனை அறியும்படிக்காக ஏலியா வைராக்கியமாய் நின்றது போல, ஏலியா வைராக்கியமாய் ஜெபித்தது போல, இன்னைக்கு நாளிலே நாங்களும் நீங்களும் அதனை வைராக்கியமாய் தேவனுடைய சமூகத்திலே அபிஷேகம் பெற்று அதனை வைராக்கியமாய் ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. ஜெபிக்கணும். ஜெபிக்க மறக்காதீங்க. சாப்பிட மறக்கிறீங்களா? டெய்லி 4 வேளை சாப்பிடுறீங்களா இல்லையா? எத்தனை வேளை? 5 வேளை விட்டா சாப்பிடுவீங்க. வாய் என்ன செய்து கொண்டிருக்கும்? எப்பளும் அரைச்சு கொண்டே இருக்கும். அதனால இந்த நாளிலே நீ சாப்பிட மறந்தாலும் ஜெபிக்க மறக்க கூடாது. சாப்பாடு ஒருவேளை இல்லாம இருந்தாலும் ஜெபிக்க மறக்காதீங்க தேவ ஜனங்களே. நீ ஜெபிக்க மறந்து விட்டா எதிரி வந்து என்ன செய்வா? களை விதைப்பா. அந்த பாட்டு சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. ஜெபிக்க மறந்தா தேவனுடைய சமூகத்திலே நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பா. நீ ஹல்லேலூயா ஜெபிக்க மறந்தால் அவர் என்ன செய்வார்? ஜெயம் எடுப்பா. உன்னுடைய எதிராளி ஜெயம் எடுப்பா. நாம் ஜெயிக்க ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிக்கக்கூடியவர்கள், அல்லது அவர்கள் தோக்கக்கூடியவர்கள் அல்ல. தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெயிக்க வேண்டியவர்கள். தேவனுடைய சிம்மாசனத்திற்கு முன்னாடி நாம் போய் நிற்கும் போது தோற்றவர்களாய் போய் நிற்க கூடாது. ஜெயித்தவர்களாய் கம்பீர சத்தத்தோட நம்மளை அழைத்த தேவனை எதிர்கொண்டு போகும்படிக்காக நானும் நீயோ ஹல்லேலூயா உற்சாகத்தோடு காணப்படுகிறோம். ஆமென். நம்மளுடைய ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழந்ததெல்லாம் திரும்பவும் நாம் என்ன செய்யணும்? செட் பண்ணி பார்க்கணும். இழந்ததை நாம் பெற்றுக்கொள்ளணும். நம் ஹல்லேலூயா இழந்து போன அபிஷேகம், நம்முடைய வாழ்க்கையில இழந்து போன ஜெப வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக காரியங்கள் இழந்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இனி ஹல்லேலூயா எதிரி ஜெயம் எடுக்கும்படிக்காக விட்டு கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாய், அப்படிப்பட்ட ஒரு ஹல்லேலூயா உற்சாகம் உள்ளவர்களாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே ஹல்லேலூயா என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாய் விழித்திருந்து ஜெபியுங்கள், இடவிடாமல் ஜெபியுங்கள். அப்போ விழித்திருந்து நீ ஜெபிக்கும் போது உனக்கு தேவன் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ஜெபத்திலே நீங்கள் மற்றவர்களை தாங்குகிறவர்களாக இருக்கணும். ஜெபத்திலே உங்களுடைய ஊழியக்காரர்களை தாங்குகிறவர்களாக இருக்கணும். ஜெபத்திலே நம்முடைய நாட்டை நாம் தாங்குகிறவர்களாக இருக்கணும். ஜெபத்திலே நம்முடைய கிராமத்தை நாம் தாங்குகிறவர்களாக இருக்கணும். அதிலே நீ ஜெபிக்கிறது தான் உங்களுடைய கிராமத்தினுடைய ஹல்லேலூயா பாதுகாப்பு. இந்த நாளிலே நீ ஜெபித்தாதா அந்த பாதுகாப்பு உங்கள் கிராமத்துக்கு காணப்படும். நீ ஜெபித்தா இந்த நாளிலே எதிரி ஜெயம் எடுக்க முடியாது. நீ
எதிரி வந்து ஜெயமெடுக்க முடியாது. நீ ஜெபிக்க மறந்து விட்டு இருக்கிறாய். நீ செப்படி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீ அபிஷேகத்தை இழந்து கொண்டிருக்கிறாய். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஹalleluya, நீ அபிஷேகத்தை திரும்ப பெற்றுக்கொள். தேவனுடைய பிள்ளைகள் அதில் இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப அதில் நாம் பெற்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய அபிஷேகத்தை நாம் புதுப்பிக்கிறவர்களாய், நம்முடைய அபிஷேகத்தை ஹalleluya 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 நீமா சரா பக்கிறவர்களா நீமா பாபா பக்கிறவர்களா ஷியாமா பாபா நீமா சரா பக்கிறவர்களா ஷியாமா தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த இடத்தில் இருந்திருக்கிறாயோ அந்த இடத்திலே நீ ஹalleluya திருமாவனுடைய ஹalleluya பரிபூரணத்தை நீ கட்ட ஹalleluya. நீ திரும்ப கட்டும்போது ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்துவார். ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஹalleluya. உன் கிராமத்தை குறித்த ரகசியங்களை உன்னிடத்தில் தேவன் வெளிப்படுத்துவார். ஹalleluya 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 ஹalleluya. எந்த இடத்திலே உன்னை ஹalleluya தள்ளிவிட்டார்களோ அந்த இடத்திலே தேவனுடைய ஹalleluya கலந்து செய்வார். நீ நினைக்காதீங்க, ஆண்டவர் ஹalleluya ஹalleluya உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்காத தேவன் அல்ல. உன்னுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் இந்த நாளில் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள்? இந்த நாளிலே நீ விட்டு கொடுங்க. தேவனுடைய சமூகத்தில் உன்னை விட்டு கொடு. ஹalleluya. மாம்ச சிந்தையோடு உட்காராதீங்க. மாம்சம் உன்னை மேற்கொள்ளாது. மாம்சம் உன்னை மேற்கொண்டா நீ பரலோக ராஜ்யம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆவிக்குரிய சிந்தை உள்ளவராய் நீ உன்னை ஹalleluya ஹalleluya தேவனுடைய சமூகத்திலே நீ உன்னை அர்ப்பணம் செய். தேவன் ஹalleluya விரும்புகிறது ஒன்றே ஒன்று, ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். ஹalleluya ஆராதிக்க சொன்னாதான் ஆராதிப்பேன், இல்லைன்னா நான் ஆராதிக்க மாட்டேன். கைதட்ட சொன்னாதான் கைதட்டுவேன், இல்லைன்னா நான் கைதட்ட மாட்டேன். இது தேவன் விரும்பாத காரியம். உன்னுடைய ஹalleluya பலிபீடத்தை நீ செப்படி பார்க்க நேரமாய் இருக்கிறது. இது எச்சரிப்பின் சத்தம். இது எச்சரிப்பின் சத்தம். ஆமென் ஹalleluya. கீழ்ப்படியாம இச்சை இதெல்லாம் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே இச்சைகள் வேண்டாம். கீழ்ப்படியாம வேண்டாம். தேவனுக்கு கீழ்ப்படி. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நீ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடு. நீ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது தேவன் இறங்குவார். உன்னோட வாழ்க்கையில நீ எதை ஹalleluya இழந்தாயோ நீ முதலாவது இடத்தை தேவனுக்கு நீ கொடுக்கும் போது ஹalleluya சாராபாத்தின் விதவை ஹalleluya அவளை சுட்ட அப்பத்திலே முதலாவது ஹalleluya தீர்க்கதரிசனத்தை கொண்டு போய் கொடுத்தா. அவளிடத்தில் ஒன்றுமில்லாத நேரத்தில் அவளை கொடுத்து ஹalleluya அந்த ஹalleluya அந்த சாராபாத்திலே ஹalleluya அந்த நாளிலே பஞ்சம் மாறும் அளவுக்கு தேவனோட போஷிப்பித்தார். அந்த பஞ்சம் மாறும் வரைக்கும் உன்னை தேவன் போஷிப்பிக்கணும்னா இந்த நாளிலே இந்த உலக யாத்திரையிலே இந்த மறு யாத்திரையிலே இந்த மனாந்தர யாத்திரையிலே தேவன் உன்னை போஷிப்பிக்கணும்னா நீ இந்த நாளிலே முதலாவது இடத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இது. முதலாவது இடம் தேவனுக்கு என்று கொடு. முதலாவது இடம் தேவனுக்கு என்று கொடு. முதலாவது இடம் தேவனுக்கு என்று கொடு. உன் பிள்ளைகளை தேவனுக்கு என்று அர்ப்பணம் செய். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஹalleluya தேவன் ஆசீர்வாதமாய் வைப்பார். இது மனுஷிக சப்தம் கிடையாது. இது ஆவியானவர் எச்சரிக்கிற சத்தம். இது மனுஷ சப்தம் கிடையாது. இது ஆவியானவருடைய சத்தம். எச்சரிப்பின் சத்தம். இந்த நாளிலே தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நேரத்தை காலத்தை வீணடிக்காதீர்கள். நேரத்தை காலத்தை வீணடித்தா திரும்ப அது உனக்கு கிடைக்காது. கிடைக்கிற நேரம் எல்லாம் கர்த்தருக்கு என்று நீ அர்ப்பணம் செய். முதலாவது இடத்தை தேவனுக்கு என்று நீ கொடுக்கும் போது, முதலாவது இடத்தை நீ தேவனுக்கு என்று கொடுக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவார். உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவார். உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதனால இந்த நாளிலே ஏலியாவு ஜெபித்தது போல நாம் இந்த நாளிலே அதான் பாட்டுக்காரன் இப்படி பாடுகிறார், அவர் ஒரு நாள் மாறாதவராய் உங்களோடு கூட இருக்கிறார். பொய் சொல்ல ஒரு மனிதர்